Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோவில் விவோ மொபைலில் டேட்டா யூசேஜ் செட்டிங்கை எப்படி செட் பண்ணுறது. ஆமாங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 ஜிபின்னா இவ்வளோ ஜிபி தீர்ந்துருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. ஸ்க்ரோல் பண்ணாவே அது நம்ம எப்படி செட் பண்ணலாம் விவோ மொபைலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓப்போ மொபைல், ரெட்மி இது மாதிரி மொபைலில் எப்படி வந்து டேட்டா யூசேஜ் செட்டிங்கை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? சரி, வாங்க எனக்கு என் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து விவோ மொபைலுக்கானது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஒவ்வொரு மாடலில் 2வது 3வது இருக்குல்ல, இந்த மாடலில் 2வதாக இருக்குது மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லி. அந்த மொபைல் நெட்ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், டேட்டா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்லி கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என் மொபைலில் ஒரு 3வதாக இருக்குது. உங்கள் மொபைலில் எத்தனாவதாக இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அடுத்த பேஜ், இந்த பேஜ் தான் நீங்கள் வருவீங்க. இதில் பாருங்கள், மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஆமாங்க, அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் நிறையாவே இருக்குங்க. டேட்டா யூசேஜ் இல்லைன்னு சொல்லி அதுலேயும் வந்துக்கலாம். ஆனால் மேலே பாருங்கள், செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், இதில் கீழே டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் ஆன் பண்ணியிருக்கேன். அதை ஆன் பண்ணங்காட்டி தான் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுது. மேலே டேட்டா யூசேஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி அந்த லிமிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜிபியிலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி காட்டு. அப்படி மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. 2 ஆப்ஷன். இது ஒரு வேங்க. அதாவது இந்த வேவில் வந்து நீங்கள் டேட்டா யூசேஜ் செட்டிங்ஸ் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஐ மேனேஜர் கண்டிப்பாக உங்கள் விவோ மொபைலில் இருக்குது. அந்த ஐ மேனேஜர் எடுத்துட்டிங்கன்னா கீழே 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, யூட்டிலிட்டி டூல்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து ஐ மேனேஜர் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த பேஜில் பாருங்கள், டேட்டா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்னு கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டேட்டா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அடுத்த பேஜில் ஷோ டேட்டா இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்குது. அதை நான் ஆன் பண்ணியிருக்கிறங்காட்டி தான் எனக்கு மேலே காட்டுது. நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து மேலே வந்து காட்டாது. இது 2வது வே. ஆமாங்க, இப்போ பார்த்துங்க, ஆஃப் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து எனக்கு ஷோ கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து இவ்வளோ ஜிபி தீர்ந்துருக்கு, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு வே. 2 விதமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி செட்டிங்ஸ் மூலியமாக வந்துக்கலாம், இல்லை ஐ மேனேஜர் மூலியமாக 2 வந்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் வந்து விவோ மொபைல் செட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெட்மி, ஓப்போ இது மாதிரி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் யூசேஜ் செட்டிங்கை எப்படி எனபிள் பண்ணி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்லாம் நாங்கள் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.